கொஞ்சம் நீ குண்டா இருக்கேன், எனக்கே லைட்டா தொப்பை இருக்கு, உன்னை விட ஃபிட்டா இல்லைன்னு உங்களை யாராவது உணர்ந்தீங்கன்னா இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் ஒரு 5 வினாடி யோசிச்சா ஈஸியா பதில் சொல்லிடலாம். அந்த கேள்வி என்னன்னா, உங்க வீட்டில் உங்களோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா மாமாவோ அத்தையோ இல்லை சித்தப்பாவோ சித்தியோ மொத்தம் 6 உறவுகள் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த 6 பேர்ல உங்களுக்கு தெரிந்து யாருக்கெல்லாம் சர்க்கரை நோயோ இரத்த கொதிப்போ இருக்கு அவங்க மட்டும் கை தூக்குங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்கிறதுல 80% பேருக்கு உங்க குடும்பத்துல சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இருக்கு. 20% கை தூக்காதவங்கள இதெல்லாம் போய் எதுக்கு சொல்லிட்டு வரட்ட அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு உண்மையிலேயே இல்லாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன ஒரு செய்தி அப்படின்னா, இங்க ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 80% எடுத்தீங்கன்னா 320 people. இங்க ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, டேட்டாலாம் எடுக்கல. ஆனா 80% 320 பேர் குடும்பத்துல சர்க்கரை வியாதி இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? உங்க 320 பேர்ல 75% பேருக்கு 40 வயதுல சர்க்கரையோ ரத்த கொதிப்போ வருவதற்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கிறது. நண்பர்களே, என்ன சார் வந்தீங்க, வந்தோடனே காலங்காத்தால புளிய கரைக்கிறீங்க, நாங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் நினைச்சோம். 320ல் 75%னா எவ்வளவு? கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவு? கிட்டத்தட்ட 250 பேருக்கு வந்துருமா? 250 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிக் வந்துருமா அப்படின்னு கேட்டா மருத்துவ உலகம் வரும் என்றுதான் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல் விஷயம், வரக்கூடாது என முடிவெடுக்கணும். வரும் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது, வரக்கூடாது என்று நீங்கள் மனதில் உறுதியா எடுக்கணும். எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்க தாத்தா கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா ஊசி போட்டுட்டே அவங்க போய் தோசை சுட்டு எனக்கு கொடுக்குறாங்க, காலையில மாத்திரையை எடுத்துட்டு எங்க அப்பா அலுவலகத்துக்கு போறாரு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, இந்த நோய் எனக்கு வரக்கூடாது, ஒருபோதும் எனக்கு வரக்கூடாது நீங்க நினைக்கணும். ஜனவரி மாசத்துல டொரண்டோ, கனடாவினுடைய தலைநகரம் டொரண்டோ, அங்க வச்சு ஒரு மாநாடு நடந்தது. வேர்ல்ட் என்சிடி காங்கிரஸ், உலக நான் கம்யூனிகபிள் தொற்றாத வாழ்வியல் நோய்க்கான உலக கருத்தரங்கு. உலகம் முழுக்க இருக்கிற மருத்துவர்கள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள். WHO NIH ரெண்டும் சேர்ந்து நடத்துற கருத்தரங்கு. பெரிய பெரிய மந்திரிகள் வந்திருக்காங்க. சீனாவுடைய முதல்வர் வந்திருக்காரு, நிறைய நாட்டினுடைய மந்திரிகள், மத்திய மந்திரிகள்லாம் வந்திருக்காங்க. என்ன மாநாடு என்னன்னா, உலகம் முழுக்கவே சக்கரை வியாதி கூடுது, புற்றுநோய் கூடுது, என்னப்பா செய்யறது, டாக்டர்கள் நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. பல நாடுகள்ல இருந்தும் அறிவு ஆராய்ச்சி பேப்பர்லாம் வாசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சு 5வது நாள் மாலையில பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியை, அந்த அம்மா தான் கன்க்ளூடிங் லெக்சர், அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க, பவர் பாயிண்ட்ல போடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகம் முழுக்க கூடுது, உலகம் முழுக்க இந்த சக்கரை வியாதி ரத்த கொதிப்புலாம் வராம தடுக்கணும்னா இதைத்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரேஸை போடுறாங்க. ரொம்ப சிம்பிள், கேட்ச் தம் யங். யார் யார் குடும்பத்தில் இந்த சிக்கல் இருக்கிறதோ அவர்களுடைய இளமையிலேயே இந்த கருத்தை அவர்கள் மனதில் விதையுங்கள். அதைத்தான் இப்ப விதைச்சேன். 15 வயசுலேயே அதற்கான மன திட்டமிடலை வரணும். எனக்கு டயபெட்டிக் வந்துடும், கொஞ்சம் நீ குண்டா இருக்கேன், எனக்கே லைட்டா தொப்பை இருக்கு, எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு முன்ன விட ஃபிட்டா இல்லைன்னு உங்களை யாராவது உணர்ந்தீங்கன்னா இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நிச்சயமா உங்களால குறைச்சிட முடியும். உங்களால உடல் எடையை மிக 50 வயசுல வெயிட்டை குறைக்கிறது பெரும்பாடு. ஆனா 15 வயசுல ஃபிட்டாகிறது வந்து வெகு எளிது. உங்க நண்பர்களோட சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்து அதை செஞ்சிட முடியும். அதுல ஒருத்தரை பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. என்னடா குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி உங்க நண்பர் ஒருத்தர் குண்டா இருக்காருன்னா அவரை போய் கிண்டல் பண்ணக்கூடாது. மாறாக, வாடா நம்ம 2 சேர்ந்து வரலாம், வாடா இப்படியா நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள் விதைக்கப்படும். முதல் விஷயமே நீங்க மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய இள வயதுல 20-22 வயசு வரும்போதே இந்த சர்க்கரைக்குரிய அறிகுறி, இரத்த கொதிப்புக்குரிய அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் தடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே ஆரோக்கியமான ஒரு மனிதராக இருக்கும்.